உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பரபரப்பாக போச்சு. அதில் குறிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் என்ன அவர் பேசவே மாட்டாரு, ரொம்ப காமன் கம்போஸ்டாகவே இருக்கார், இப்படி அமைதியாகவே ஆட்சியை ஓட்டலாம் நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சரியான நேரத்தில் எழுந்து ஒரு சரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காரசாரம் விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இங்கே எந்த விஷயம் சொன்னாலுமே டிவிக்கே என்ன சொன்னாலுமே ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் வைக்காதீங்கன்னு சொல்லி தொடர்ந்து டிவிக்கே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ டிஎம்கே டக்குன்னு எழுந்து நீங்கள் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, டிவிக்கு குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு சிஎம் விஜய் அவர்கள் எழுந்துருவார். அதாவது நான் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆதாரம் சொல்லி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. குறிப்பாக மரிய வில்சன் நிதியமைச்சர் கடந்த முறை அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், ஒரு 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் என்கிட்ட இருக்குது, ஃபுல்லாக ஆடிட்டிங் பண்ணி எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு, எவ்வளோ காசு செலவாயிருக்கு, என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த 3 டிபார்ட்மெண்ட் ஃபைல் என் டேபிளில் தான் இருக்குது. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ ஓப்பன் பண்ணால் சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்போ பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் கொஞ்சமாக பேசினாலே அது என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக இடைத்தேர்தல் வேறு வருது, தேவையில்லாமல் ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தான் நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக குளத்தூரையும் கொத்திட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பகிரங்க மிரட்டல் விட்டுருக்காரு, ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து சிஎம் விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதாவது திமுக சைடில் சொல்கிறது ஏன் பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பேசினாருன்னா எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்லியாச்சு. நீங்கள் இடைத்தேர்தலுக்காக நான் பேசாமல் இருக்கேன்னு சொன்னதுக்குமே சரி, திமுக சைட்லேருந்து எந்த விதமான எதிர்கொள்ளுமே வரல. அவங்க சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த ஆதாரம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்ளும் போது ஏகப்பட்ட ஊழல் பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கி புசியானந்தா இருக்கட்டும், அமைச்சர் டி.கே. பிரபுவாக இருக்கட்டும், அவங்க ஆய்வுக்கு போகும்போது கிடைச்ச அந்த தகவலை தான் இன்றைக்கி சின்ன விஷயங்களாக சொல்கிறாங்க. சொல்கிற அந்த சின்ன விஷயமே பார்த்தீங்கன்னா அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டாக இருக்குன்னும் போது திமுக இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் ரொம்ப நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்தான அறிவிப்புகள், சூப்பர் அறிவிப்புகள் சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்றத்திலே நிறைய பேர் புகழ்ந்து தள்ளினாங்க. அதில் மிக முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பால் கொள்முதல் விலை 38லேருந்து 41 ரூபாய். இது இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக அதோட இம்பாக்ட் தெரியாது. பட் ஆனால் கிராமப்புறங்களில் இந்த பால் கொள்முதல் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குது. இது நெடுகாலமாக ரொம்ப காலமாக இந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு லிட்டருக்கு இவ்வளவுதானே, ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் இல்லை பெருசா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இது பல காலமா அவங்க போராடி இது கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு அதை முதல்ல விஜய் அவர்கள் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, நம்ம பாலம் கட்டுறோம், நம்ம சிட்டி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது எப்படின்னா, இதுதான் வளர்ச்சி, இதுதான் அடுத்த கட்டம்னுவாங்க. ஆனால் ஒரு பால் கொள்முதல் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அங்கே யோசித்தது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். அதை யோசிச்ச அந்த கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இது போக இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட கேட்டிருந்தாரு, சார் கொடுக்கறதா இன்னோவா காராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார் மட்டும் கிடையாது, அதோட மெயின்டெனன்ஸ் இந்த செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் 75,000 மந்த்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா, எம்எல்ஏக்கள் நிறைய பேர்கிட்ட கார் இல்லை, நிறைய பேர் நடந்தே போகிற சுச்சுவேஷன் இருக்குது. ஐ மீன் நடந்தேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி கூட சபரி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சொல்லியிருந்தார், நான் ட்ரெயினில் தான் வருவேன், ஆட்டோவில் தான் சட்டமன்றத்துக்கு வருவேன். வரும்போது எல்லாரும் பெரியகுளம் எம்எல்ஏ அவர் வரும்போது உள்ள செக்யூரிட்டியை விட மாட்டாங்களாம். சார் யார் நீங்கன்னு கேட்பாங்களா, சார் எம்எல்ஏன்றீங்க, நீங்கள் மட்டும் ஆட்டோவில் வரீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி நான் ஆட்டோவில் தான் உள்ளே வருவேன். பட் இன்னைக்கு தலைவர் எனக்கு
கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்கிட்ட காரும் இல்லை வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் தலைவர் எனக்கு வேலையும் கொடுத்துருக்காரு, காரும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ சிஎம் விஜய் கூட யார் பண்ணின்னு திரும்பி கூட பார்த்துருப்பாரு. இவரால் நீ ஆட்டோவில் தான் வரியா அப்படின்ற மாதிரி அப்போ தான் பார்த்துருப்பாரு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விசிகா எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் வந்து போன சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சிருப்பாரு. நிறைய இடங்கள்ல கட்சி அதாவது கள பணிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு வசதிகள் இல்லை, குறிப்பாக வந்து போக்குவரத்து வசதிக்கு ஒரு காரு அந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்களாம் பாட்டெலாம் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சட்டமன்றத்தில் கூடிய எம்எல்ஏக்கள், அதாவது கட்சி சார்ந்து சொல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்குமே இந்த கார் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு கொடுக்கறதா முடிவு எடுத்துருக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்குறீங்க, ஓகே. இந்த டிஎம்கே ஏடிஎம்கெலாம் பார்த்துக்கிறோங்க. நான் ஆல்ரெடி அவங்க வந்து ஃபார்ச்சுனர் தான் வச்சுருக்காங்க, கவுன்சிலரே வந்து ஃபார்ச்சுனர் சுற்றின்னு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மக்கள் வரி பணம் அதையும் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். இன்னொன்று மிக முக்கியமான அறிவிப்பாக வந்து இந்த மருத்துவ காப்பீடு அப்படிங்கிற விஷயம், அது வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, 5 lakhsலேருந்து ஒரு 10 lakhs ஒரு 15 lakhs கூட ஓகே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணியிருக்கலாம். பட் ஒரேடியாக 25 lakhs வந்து இன்னைக்கு உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள். இது வந்து சத்தியமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு. உண்மையிலேயே இந்த அறிவிப்பு வந்து ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மருத்துவ காப்பீடுன்னும் போது அந்த சுச்சுவேஷன் போகிறவங்களுக்கு தான் அவரோட அருமை தெரியும். அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு பெருசாக அந்த இன்சூரன்ஸ் மேலேயோ இது மேலேயோ நம்ம பெருசாக நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மருத்துவ காப்பீடு எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 லட்சம் ரூபாய் அறிவித்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ இது போக பயிர்க்கடன் தள்ளுபடி, இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த ஒரு கரும்பு டன்னுக்கு வந்து 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களில் இன்றைக்கி வந்து 110 விதியின் கீழ் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றக்கூடிய முக்கியமான கட்சிகள் இருக்கக்கூடிய அமமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி ஆதரவு தெரிவித்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அப்படின்னா உண்மையிலே வந்து இது பாராட்டப்பட விஷயமாக தான் இருக்குது. அதே சேம் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு புகார் ஒன்று தெரிவிக்கிறார். என்னென்னா, திமுக ஆட்சியில் அலுமினியம் கண்டக்டர் கொள்முதல் தொடர்பான 9 டெண்டர்களில் 1028 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த புகாரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகம் ஃபுல்லாக 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனை மேற்கொள்கிறாங்க. அப்போது அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது அங்கேயும் நம்ம தலைவர் செந்தில் பாலாஜி தான் வந்து கடைசியாக நிற்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கட்டம் சரியில்லையா, இல்லை ஒரு போட்ட திட்டம் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்தால் அந்த நூல் பிடிச்சி போகும்போது கடைசியாக வந்து அங்கே தான் போய் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக 51 இடங்கள், இதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் வாங்கினவங்க அது சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது இத்தனை இடங்களில் வந்துட்டு இப்போ சோதனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ டிவிகே ஆட்சியில் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அறிவிப்புகள் இருக்குது, இன்னொரு பக்கம் என்னென்னா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் காசு லீக்கேஜ் ஆகிருக்கு, எங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட் டு பாயிண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி குறிப்பாக கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைச்சர் பிரபு அவர்கள் கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த கனிம வளத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம், இதனால் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்துட்டு நிறையா கனிம வள பொருட்கள், அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜல்லிக்கல், எம்சாண்ட், இதோட விலையெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து திமுக தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொன்னாங்க. அப்போ வந்து அவர் ஒரு கணக்கு ஒன்று வந்து கரெக்டாக டீட்டெயில்டாக ஒன்று சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆனது அப்படின்னு ரெக்கார்டில் இருக்கிறது இந்த அளவு, அதாவது ஒரு 13.something. ஆனால் இவங்க வேலை செஞ்சு முடிக்கும் போது கிடைச்ச அந்த இது பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் இவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி யூனிட்டுக்கு மேலே வந்து இங்கே வந்து ரெடி ஆகிருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கணக்கில் காட்டப்பட்டு இது இவ்வளோ தான் அப்படின்னா மிச்சமெல்லாம் எங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பேசுபொருள். இன்னொன்று இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பொதுப்பணித்துறையில் வந்து யார் இருந்தாங்க, முன்னாடி கனிமவளத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்க எல்லாமே தெரியும். ஸோ அவங்க கட்டின ஒரு பாலம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்லணை கட்டினாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகாலன் கட்டினார். அந்த கரிகாலம் கட்டின கல்லணை இத்தனை ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கும் மக்களுக்கு பயன்பாடோட
அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கருங்கல்ல, அது மீன் கருங்கல்லே இந்த பகுதியில் கிடையாதுன்னும் போது அதில் கட்டின ஒரு அந்த கல்லணை வந்து இவ்வளவு நாட்கள் கழிச்சும் இப்படி நிற்கிது. ஆனால் நம்ம மினிஸ்டர்ஸ் கட்டின அந்த பாலங்கள், மினிஸ்டர் கட்டின அந்த நீர்த்தேக்கங்கள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கன்னா சுத்தமாக கப்பு சுப்புன்னு யாருமே பேசலை. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நடந்த அந்த பொதுப்பணித்துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் எவ்வளோ தொகை ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ நான் சொன்ன அந்த பாலம் கூட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து இடிஞ்சு போயிருக்குன்றத தமிழ்நாடே பார்த்து நிறையா ட்ரால்ஸ் அண்ட் இதெல்லாம் சிக்கிச்சு. ஏன்னா இவ்வளோ கேவலமான, இவ்வளோ மோசமான ஒரு பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்டக்டர் வந்துட்டு திருடி இருக்காங்க, கண்டக்டர் வந்து ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிறதுல, இதில் வந்து அறப்போர் இயக்கம் வந்துட்டு ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்ச ஒழிப்பு துறையால் சோதனை செய்யப்படும் காசி டிரான்ஸ்ஃபார்மர், கண்டக்டர் போன்ற ஊழல்கள் நடக்கும் பொழுது ஒரு ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், ஒரு மிடில் லெவல் பொது ஊழியர், அவர் தினமும் டிஎன்இபி அலுவலகத்திலிருந்து தான் வேலை செய்ய வேண்டும். அவர் டெண்டர் முடிவு செய்யும் ஆய்வு குழுவில் இருப்பவர். காசி அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளரும் இல்லை. ஆனால் தினமும் அவர் தற்போது ரெய்டு செய்யப்படும் தேனாம்பேட்டை வீட்டில் இருந்து காலை 10:40 மணிக்கு கிளம்பி 10:50 மணி முதல் 11 மணி அளவில் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் வசிக்கும் கிரீன்வேஸ் சாலை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு சென்று அங்குதான் முழு நாளும் செலவு செய்வார் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. அதற்கான இங்கே பார்க்கும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் விசாரணை அமைப்புகள் கொடுத்தும் உள்ளது. டெண்டர் அதிகாரி காசி டிஎன்இபி அலுவலகத்தில் வேலை செய்யாமல் அமைச்சர் வீட்டில் இருந்து வேலை செய்துதான் பல டெண்டர்களை முடிவு செய்தார். இதனால் தான் டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற ஊழல்களில் அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்ற அந்த பதிவு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இதுக்குள்ளே வராரு அப்படின்னும் போது, காசி அப்படிங்கிற ஒரு டெண்டர் அதிகாரி இருக்கார். அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தை தாண்டி அதிகமாக வந்து செந்தில் பாலாஜிகளோட வீட்டில் தான் வந்து முழு நாளையும் கழிக்கிறாரு. குறிப்பாக வந்து டெண்டர் விடும்போதெல்லாம் அவர் அங்கே தான் இருக்காருன்றத ஒரு ஆதாரத்தோடு வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ஆக்சுவலி அங்கேயும் போயிருக்கு. ஸோ நம்மளும் வந்து இங்கே ப்ளே பண்ணுவோம். ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு திமுக தரப்புல இருந்து ஒக்காரா அப்படின்ற வார்த்தையும் பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அங்கே ஒலிக்கப்படுது. அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்துட்டு அவர் வந்து முறையிட்டு கேட்குறாரு, இது ஆக்சுவலி என்ன, இதெல்லாம் இப்படிலாம் பேசலாமா, ஒரு அநாகரிகமாக பேசலாமா சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது சொல்லியிருப்பார், மக்கள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே இந்த பக்கம் தான் காட்டுறீங்க, அதாவது உங்கள் சைடு டிவிகே சைடு தான் காட்டுறீங்க, ஆனால் டிஎம்கே சைடில் நீங்கள் காட்ட மாட்டீங்க, அந்த பக்கமும் நீங்கள் காட்டினா தான் நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், அநாகரிகம் அப்படின்ற வார்த்தையை. இதை வந்து எதிர்த்து அவங்க எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, பயங்கரமாக ஷவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே டிவிக்கில் யாரும் சும்மா இல்லைங்க, எங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை அது பட்டா போதும் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் அமைதியாக இருக்காங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஷவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் சொல்லி ராஜ்மோகன் அவர்களும் ரிப்ளை கொடுக்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலவரமான சூழ்நிலையாக வந்துட்டு அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. சட்டமன்றம் லைவில் வர்றதுனால தான் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேப்பர் தின்னுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் காதல் ஓடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வெளியே வருது. ஸோ அதுவும் நடக்காதான், என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது, காலையிலேருந்து உட்கார வேணாமா. ஸோ அவங்களுக்கும் ஒரு மாதிரி இந்த ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்கள்ல, மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி எல்லோரும் வந்து கொஞ்சம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு ஃபயர் மோடில் இருக்காருன்னே சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாது, திமுக எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கட்டும். இன்னொன்று இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணியிருக்காரு. சர்க்கார் பட டைமில் வந்துட்டு இந்த போஸ்டர் வந்து கிழிக்கப்பட்டது, அதாவது இலவச பொருட்கள்லாம் தூக்கி எரிக்கிற மாதிரி சீன் வருதுன்னு சொல்லிட்டு, அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு எதிராக இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கார் பட போஸ்டரை கிழிச்சாங்க. அதை இன்றைக்கி மென்ஷன் பண்ணி புஷி ஆனந்த் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது சர்க்கார் பட போஸ்டராக நீங்கள் கிழிச்சிங்க, அதனால தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட் அட்டாக்காக வந்து ப்ரூட்டலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இப்போது அமைச்சர் ரமேஷாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பின்னாடி அமைதியாக உட்காந்துருப்பார், இல்லைன்னா பேசுவார், எப்போயாச்சும் சொல்லி பேசுவார். இப்போ அவர் இறங்கினாலே வந்துட்டு ஆப்போசிட் டீமில் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கலாச்சி விட்றாரு.
சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா ஐயா நீங்களாம் வந்துட்டு சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, திமுகலாம் கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாது, கனவுலாம் காணாதீங்க அப்படிங்கிறாப்புல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் கட்டி கொடுத்ததில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பட்டா கொடுத்தோம், வீடுகள் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு. ஐயா எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், சும்மா என்கிட்டலாம் வந்துட்டு சும்மா போட விடாதீங்க. என்னன்னா வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா, வீடு இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கும் காசு போயிருக்கு. அப்போ இது என்னது, இது என்ன, இதெல்லாம் ஊழல் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைல்டான விஷயங்களை கூட ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பண்ணிங்க டேரக்ட் அட்டாக் கூட ரொம்ப சாதாரணமாக எளிமையாக வந்து புஷியானவர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுது, திமுக செயல் அது வெறுப்பாகவும் மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தோம். ஒரு பாசிட்டிவான ஒரு நாளாக இருந்துச்சு. ஒரு பக்கம் அறிவிப்புகள், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இது பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ தேவையில்லாமல் அவங்க குறை சொல்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தா அங்கே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல அறிவிப்புகள் கிடச்சிருக்குது. முக்கியமாக விஜய் அவர்கள் பேசின விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும் திமுக சைடில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபைல்லாம் வெளியே வரும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இடைத்தேர்தலுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க தாவேக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இடைத்தேர்தல் வர டைமில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நினப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது, சட்டமன்றம் எப்படி போயிட்டுருக்கு, சிஎம் விஜயோட அறிவிப்பு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.